கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில ஒன்று அறிந்து கொள்ளணும். இந்த பரிசுத்தமான பீடத்திலிருந்து வருகிற எந்த வார்த்தையா இருந்தாலும் அதை நீங்கள் நானும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் இருக்கிறேன், நான் சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தலையிலே தாழ்த்துவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை பரிசுத்த ஆராதனையில உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய சமூகத்திலே தெய்வமே நீர் எங்களை கூடி வரும்படி செய்திருக்கிற மாபெரும் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை இந்த காலவெளியில உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன். இதை நீர் ஆசீர்வதித்து இதிலே உங்களுடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணும். எங்கள் மத்தியிலே பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபத்தில அவர் சொல்லுகிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? தேவனை மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கென்று மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று பவுல் இந்த வசனத்துல சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சபையே, தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவ வருகையிலே நான் போனோம். ஆமென். நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தேன். ஒரு ஆராதனை கூட நான் தவற மாட்டேன். காணிக்கை கொடுப்பேன், தசமாம் கொடுப்பேன், எல்லா ஊழியத்திலும் பங்கு பெறுவேன். ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஊழியக்காருக்கு ஏற்றபடி நடப்பேன். எல்லா காரியத்திலும் முன்னோடியா இருப்பேன் என்று சொல்லிட்டு கிறிஸ்துவ வருகையில நாம் கைவிடப்படுவோம் என்று சொன்னால் அதை விட வெட்கக்கேடு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப நாம் சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வருகையில நாம் காணப்படணும். அதனாலதான் கர்த்தர் நம்மை அவருடைய கூடாரத்தில் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை அவருடைய கிருபையை கொண்டு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதனால்தான் பவுல் இங்க இந்த வசனத்தில் எழுதுகிறார், நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அல்லேலூயா எல்லாவற்றையும் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய். அல்லேலூயா. புசித்தாலும் குடித்தாலும் எதை நீ செய்தாலும் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதை செய்தாலும், எதை குடித்தாலும், எதை புசித்தாலும் அது தேவ மகிமைக்கென்று நாம் செய்யணும் அப்படி என்று பவுல் இந்த வசனத்தில சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்தெந்த உடையை அணிய வேண்டும், அவைகளிலே அல்லேலூயா தேவ மகிமைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமைக்கென்று நம்ம செய்யணும். ஆமென். அது உடையா இருக்கலாம். அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் மகிமைப்படும்படி செய்யணும். கர்த்தர் மகிமைப்படும்படி செய்யணும். அல்லேலூயா. காலவெளியில ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். சபையை ஆண்டவர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. மறுரூபமாக்க ஆண்டவர் விரும்புகிறார்.
ஆகினால நாம் ஒரு வெள்ளை உடையை வெண்வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொண்டிருந்தால் நாம் மறுரூபம் ஆகிவிடுவோம் என்கிற அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என கருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் இருந்து எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முதல்ல நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தெரியணும். அல்லேலூயா. இந்த கலைஞ வாழ்க்கையில அவைகள் தெரியாதபடிக்கு தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி, இஷ்டத்துக்கு ஏற்றபடி, உலகத்தில் பார்க்கிற காரியத்துக்கு ஏற்றபடி ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் உடுத்துகிற அந்த உடை, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய அணைய வேண்டுமானால் அவைகளிலே தேவனுடைய மகிமை காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் என்று சொன்னால் தேவ மகிமைக்கு உண்டான காரியத்தை தான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நாமும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் விரும்பாத, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று இங்கே பவுல் நமக்கு ஒரு ஆலோசனையாக, ஒரு எச்சரிப்பாக இந்த கடைசி நாட்களுக்கு தேவையான காரியத்தை நமக்கு இந்த காலவெளியில நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், யெகூ இஸ்ரேலுக்கு அவன் வந்தான், அதை யெசபேல் கேட்டபோது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 9:30. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான், அதை யெசபேல் கேட்டபோது அவன் என்ன செஞ்சா, தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டு பார்த்தார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யெகூ இஸ்ரேலுக்கு அவன் வந்தான் என்ற செய்தியை இந்த யெசபேல் கேட்டபோது அவள் என்ன செய்தார்? அல்லேலூயா. தன் கண்களுக்கு மையில் இட்டார். கண்களுக்கு மையிட்டு அவள் என்ன காரியத்தை செய்கிறாள்? தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்க்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யெசபேல் ஒரு பயங்கரமான ஒரு ஆவி உடைய ஒரு பெண். அவளுக்குள்ளே ஒரு வேசித்தனத்தின் ஆவி, ஒரு விபச்சாரத்துக்குண்டான ஒரு ஆவி, மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு ஆவி அவளுக்குள்ள இருந்தபடினால் இந்த யெகூ ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஒரு பக்தியின் வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அவனுக்குள்ள அவனை எப்படி ஆகிலும் தன் பக்கமாக கவர வேண்டும் என்பதற்காக இவன் வருகிறான் என்ற செய்தியை அவள் கேட்ட உடனே அவள் என்ன செய்கிறார்? தன் கண்களுக்கு மையிடுகிறார், கண்ணை அழகுபடுத்துகிறார். கண்ணுல தான் விஷயமே இருக்குது. அல்லேலூயா. தன் கண்களுக்கு மையிட்டு கண்ணை அழகுபடுத்தி அவள் என்ன செய்கிறார்? தன்னுடைய சிலையுடைய அலங்காரத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு, தன் தலையை
சிங்காரித்துக் கொண்டு, அப்படியானால் தன்னுடைய தலையை எப்படியெல்லாம் அவன் சிங்காரித்து இருப்பான். ஏனென்றால் அவன் பார்த்தவுடனே என் வலையில் அவன் விழணும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யெகூ வருவதை பற்றி எசபேல் கேள்விப்பட்ட போது அவன் என்ன செய்தால், அவனை கவர்ந்து கொண்டு வஞ்சிக்க விரும்பினதை பார்க்கிறோம். வஞ்சிக்க விரும்பினாள் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் வெளிப்படையாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கட்டுரை பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கிறோம், அவன் தன் முகத்திற்கு வர்ணம் பூசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மேக்கப் பண்றான். கருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு வாழ்க்கையில மேக்கப், என்ன மேக்கப், வர்ணம், விதவிதமான பவுடர்களின் மூலமாக வர்ணம் போட்டு பூசி தன்னை கவரக்கூடிய அளவிற்கு செயல்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். முகத்திற்கு வர்ணம் பூசி தன்னை அலங்கரித்துக் கொண்டு எங்கே இருந்து யெகூ வருகிறதை பார்க்கிறார்? ஜன்னல் வழியில் இருந்து பார்க்கிறார். கருமையான கட்டுரை பிள்ளைகளே, ஜன்னல் வழியாய் அவன் எட்டி பார்க்கிறான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து நீங்கள் பார்க்கும்போது அவைகளின் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, வெகு சீக்கிரத்தில் அவளுக்கு மிகவும் பரிதாபகரமான ஒரு முடிவு அவளுக்கு உண்டாகுகிறதை பார்க்க. வெகு சீக்கிரத்தில். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியத்தை அவள் செய்ததுனால வெகு முடிவு அவளுக்கு வருகிறதை, அல்லேலூயா, ஆமென், மிகவும் பரிதாபகரமான ஒரு நிலைக்குள்ளாக அவளுடைய முடிவு உண்டாகுகிறதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, வர்ணம் பூசப்பட்டிருந்த அவளுடைய முகம் உட்பட அவளுடைய மாம்சம் முழுவதையும் எது தின்றது தெரியுமா? நாய் தின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாய்கள் தின்று விட்டது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த ஒவ்வொரு பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக அவை எல்லாம் போன நமக்கு நேரம் அதிகமாகி விடும் என்பதற்காக தான் உங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இந்த அவருடைய முடிவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொன்னால், என கருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய சரீரம் முழுவதையும் நாய்கள் தின்று விட்ட நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களை வஞ்சிக்கும்படியான விதத்தில் அல்லது பிறரை வசீகரப்படுத்தும் விதத்தில் எந்த உடையும் அணிகிற, எந்த அலங்காரத்துக்குரிய காரியங்களில அலங்கரிக்கிற அனைவருக்கும் இசபேலுடைய ஒரு காரியம் நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. அல்லேலூயா. சபையே, என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை வஞ்சிக்கும்படியான விதத்தில் அல்லது பிறரை வசீகரிக்கும் விதத்தில் உடை அணிகிற ஒவ்வொரு காரியத்திலும் அலங்கரிக்கிற அனைவருக்கும் எசபேலுடைய ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற என கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கை, இந்த எசபேலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக முடிந்ததை குறித்து
நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவளுடைய எல்லா விதமான காரியம் அவளை எந்த விதத்துல கொண்டு போய் விட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவ மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று பவுல் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமையாய் செய்யும். கர்த்தருக்கு மகிமையாய் செய்யுங்க. உங்களோட உடையில கர்த்தர் மகிமைப்படணும். உங்களோட அழகில மகிமைப்படணும். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிமைப்படணும். இன்றைக்கு அநேக வாழ்க்கையில உலகத்தின் மக்கள் அடைகிற ஆடைக்குரிய காரியங்களிலே வாழக்கூடாது. உலகத்தின் மக்கள் பார்க்கிற அழகு போல கண்ணுக்கு மையிட்டு, முகத்திற்கு பட்டி பார்த்து, முகத்திற்கு பல வண்ணங்களை பூசி, என கருமையான தேவ பிள்ளைகளை அவைகளின்படி நாம் வாழ்வோமானால் மற்றவர்களை வசீகரப்படுத்துவதற்காக தான் இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் என்பதை தயவு செய்து இந்த காலவெளியில நாம் உணர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய முடிவு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நீங்கள் தொடர்ந்து அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எகு ஒளிமுக வாசலில் வந்தபோது அவன் தன் ஆண்டவனை கொன்ற என்றான். அப்பொழுது அவன் ஏறெடுத்து பார்த்தார்கள். அவளை கீழே தள்ளுங்கள். எகு சொல்லுகிறான். இவன் நினைச்சா எகுவை நம்ம கைக்குள்ள போடலாம். நம்ம கண்ணுக்கு மையிட்டா மயங்கிடுவான். முகத்துக்கு வர்ணம் பூசி பட்டி பார்த்து அழகுபடுத்தினா விழுந்துடுவான். நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு ஜொலிக்கும்படி காட்டனா எகு நம்ம பக்கத்திலே அப்படியே மயங்கி கிடப்பான் என்று நினைத்தான். ஆனால் இந்த எகு ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிறவன். அவன் சொன்னான், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் பாருங்க, அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெளித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு அல்லேலூயா. இவள் யாரு? சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. எங்களுடைய பார்வையில, கர்த்தருடைய பார்வையில அவள் யார் என்றால் சபிக்கப்பட்டவள். சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளான ஒரு வாழ்க்கை நாம வாழக்கூடாது. அல்லேலூயா. இந்த எசபேல் அவன் ஒரு சபிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அந்த ஸ்திரியை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். இவள் யார் தெரியும்? ஒரு ராஜகுமாரத்தி. ஆகாப் ராஜாவுடைய மனைவிதான் இந்த எசபேல். அல்லேலூயா. ஒரு ராஜகுமாரத்தியா இருந்தாலும் அவளுக்குள்ள என்ன காரியம் என்று சொன்னார்? மற்றவளை வசீகரப்படுத்துகிற ஒரு ஆவி அவளுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. தன் வலையிலே என கருமையான விடும்படி ஒரு விதமான ஆவி அவளுக்குள்ள காணப்பட்டது. கருமையான தேவ பிள்ளைகளே, அவள் சொல்லுவதை அப்படி சாதிக்கிறவள், நினைத்ததை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவள். அல்லேலூயா. ஆனால் இந்த எகுவிடத்திலே அவளுடைய காரியங்கள் நடக்கல. ஆமென். அங்கே சொல்லுகிறார், அங்கே பார்க்கிறோம், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது
மூட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றும் அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது அவருடைய முடிவு எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. தலைவத்தை தவிர கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறு ஒன்று இல்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. திஸ்பியனாகிய எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும். அல்லேலூயா. இந்த எசபேலுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று எலியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட காரியம் இங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நிலைகள் நமக்குள்ளே இல்லாமல் காணப்பட வேண்டுமானால் இந்த இசபெல் என்கிற இவளுடைய காரியம் நமக்கு ஒரு எச்சரிப்பை இந்த காலவெளியிலே நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமைக்கென்று ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆதலால் தான் இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27-28 அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறது எவனும் தன்னுடைய இருதயத்திலே அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பது இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவமாய் இருக்குமானால் மற்றவர்கள் தன்னை இச்சையுடன் பார்க்கத்தக்க விதத்தில் ஆடை அணியும் ஒரு பெண்ணுக்கு அது எப்படிப்பட்ட பயங்கரமான பாவமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இச்சையோடு ஒருவன் தன் ஒரு ஸ்திரியை பார்ப்பானால் அதுவே ஒரு பாவம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பாரானால், அல்லேலூயா, ஆமென், மற்றவர்கள் தன்னை இச்சையுடன் பார்க்கத்தக்க விதத்தில் ஒரு உடையை அணிவது, ஒரு ஆடையை அணி ஒரு பெண்ணுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாவமாய் இருக்கும் என்பதை இந்த காலவெளியில நாம் அறிந்து கொள்ள. அல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்கிற அளவிற்கு, இச்சையோடு பார்க்கிற அளவிற்கு ஆடையை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உடுத்தக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், உங்களுக்கு அவங்க தெரியும். அவங்களுடைய 2வது மகள் இன்றைக்கு அவங்க அட்லாண்டாவில் அமெரிக்கா தேசத்தில் வாழ்கிறார். ஆனால் அந்த அமெரிக்க தேசத்தினுடைய மனுஷனுக்கு எந்த நாட்டு பெண்ணு வேணாம், எனக்கு தமிழ்நாட்டு பெண்ணு தான் வேணும். அல்லேலூயா. ஏன் தமிழ்நாட்டு பெண்ணு வேணும்? தமிழ்நாட்டு பெண்கள் அழகாகவும் இருப்பார்கள், ஒழுங்காகவும் இருப்பார்கள், ஒழுங்கான ஆடையை உடுத்துவார்கள். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமெரிக்காவிலிருந்து சென்னையில வந்து திருமணம் செய்து கொண்டு நிச்சயதார்த்தத்துக்கு நான் சென்றேன், திருமணத்துக்கு நான் சென்றேன். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்
தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஆடையிலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய நாட்டு பெண்களுக்கும் இங்க நாட்டில் இருக்க பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவமா இருக்குமானால் மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக கவர்ச்சியான ஒரு உடையை உடுத்திக் கொண்டு வாழ்கிறது எத்தனை விதமான பாவமாய் இருக்கும் என்பதை சபையே இந்த காலவெளியில அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சினிமாவிலும் சீரியலிலும் வருகிறதை பார்த்து அவைகளின்படி உடுத்திக் கொண்டு சபைக்குள்ளும் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் அவைகளிலே மகிமைப்படுவாரா அல்லது தேவன் அவைகளிலே துக்கப்படுவாரா என்பதை நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுது 4:30 எரேமியாவிலே, பாழாய் போன நீ இப்பொழுது நீ என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தினாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டுக் கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோரநாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். அல்லேலூயா. உன் உயிரை தேடுவார்கள். எத்தனை பேருக்குள்ள இந்த கவர்ச்சி உயிரை போக்குது, உயிரை போக்குது. அல்லேலூயா. ஆபத்து வருது, உயிரே போகக்கூடியதா இருக்கிறது. ஆகினால்தான் இங்கே நாம் பார்க்க, பாழாய் போன நீ இப்போது என்ன செய்வார்? அல்லேலூயா. நீ இரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டுக் கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவார். உன் அழகு வீண் என்று வேதம் சொல்லுகிறது. அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார். சோர நாயகர் உன்னை அசட்ட பண்ணுவார். கருமையான கட்டின பிள்ளைகளே, சோர நாயகர் உன்னை அசட்ட பண்ணி உன் பிராணனை உயிரை வாங்க தேடுவார்கள். அப்போ ரொம்ப அழகுபடுத்துவது, விதவிதமான ஆடை அணிவது, அல்லேலூயா, நிறைய நகை போட்டு திரிவது ஆபத்து, உயிருக்கு ஆபத்து என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுது. அல்லேலூயா. 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 மெய்யான மனஸ்தாபம் உள்ள இருதயத்துடன் தேவனிடத்தில் மனம் திரும்பினால் அன்றி, அல்லேலூயா, முடிவு எசபேலுடைய அல்லேலூயா முடிவை காட்டிலும் நமக்கு நல்லதா இருக்காது என்று இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 18:7, அவள் தன்னை மகிமைப்படுத்தி கேள்வாய் சுருக்காய் வாழ்ந்தவள் எவளோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பது இல்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினார். இந்த கருமையான கட்டுரைக்குள்ளே இங்கே நாம் பார்க்கிறோம், அவள் சுக போகத்திலும் சிற்றின்பத்திலும் வாழ்ந்தவள் எவளோ, அல்லேலூயா, அவ்வளவாய் வேதனைகளையும் துக்கங்களையும் அவளுக்கு
கொடுக்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சுகபோகத்திலும் உலகத்தின் சிற்றின்பங்களிலும் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில வேதனைகளும் துக்கங்களும் அவருக்கு கொடுக்கப்படும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உடைக்காக அதிகமான பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கு. உடைக்காக இந்த உலகத்தில் இருக்கிற விதவிதமான ஆடைகளுக்காக பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆடம்பரத்திற்காக சுகபோகத்திற்காக நாம் உடையை அணியக்கூடாது. அப்படிப்பட்ட ட்ரெஸ், அப்படிப்பட்ட துணியை நம்ம உடுத்தக்கூடாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆடம்பர வாழ்க்கை நமக்கு சுகபோகத்திற்காக உடையை நாம் அணியக்கூடாது. அப்படி வாழ்ந்தவங்க நமக்கு தெரியும் உடைய நிலமெல்லாம் என்ன ஆச்சு. ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்தவனுடைய நிலைமை நாம் அறிந்திருக்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆடம்பரம் இருக்கக்கூடாது. சுகபோகமான வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் அப்படிப்பட்ட ஆடையை அணியக்கூடாது. கிறிஸ்துவோட வாழ்க்கையில எப்பொழுதும் சிம்பிள்சிட்டி இருக்கும். எளிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நானும் வாழணும். பணம் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது. இப்போ ஜாலியா என்ஜாய் பண்ணாம எப்ப பண்றது? அந்த எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். சகோதரனே, சகோதரியே, உனக்கு லட்சங்கள் இருந்தாலும் சரி, கோடி இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எப்பொழுது எளிமையான ஒரு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆடம்பரமாய் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வாழ்கிற பகுதியிலும் சரி, நம்முடைய தேசத்திலும் சரி, நிறைய பேரோட வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆடம்பர வாழ்க்கையோ சுகபோகத்திற்குண்டான வாழ்க்கையோ நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆடையும் அணியவும் கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்தால் தேவனுடைய வசனமானது அதற்கு இணையான அளவு வேதனைகளும் துக்கங்களும் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆடம்பர வாழ்க்கை, சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்குரிய காரியங்களிலே நாம் இருப்போமானா, என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைக்குள்ளாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த காரியத்தின் நிமித்தம் நம்மை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது நம்மை எச்சரிக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் தாழ்மையாகவும் எளிமையாகவும் இருப்பதுதான் நமக்கு எப்பொழுதும் நன்மையாயிருக்கும். ஆமென். எப்பொழுது நமக்கு நன்மையாய் இருக்க வேண்டுமானால் தாழ்மையும் எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் நன்மையாய் இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது நம்மை பல விதங்களிலே அது நம்மை கொண்டு போய் வெறுத்துவிடும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது பவுல் அங்கே சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அந்த சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களோட பணிவு அடக்கம், உங்களோட பணிவான ஒரு அடக்கம் யாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்.
உடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கருமையான கட்டுரை பிள்ளைகளை, ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளுடைய பணிவான சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் வெளிப்படுத்தல் 12:1 அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 17-14 நீங்கள் பார்க்கும் பொழுது, 17:4 பார்க்கும் பொழுது, பின்பு 17:4 அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திலே ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்படும். அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் இருந்தது, கிரீடமும் இருந்தது என்று பார்த்து இந்த வசனத்தை பார். அந்த ஸ்திரீ ரத்தாம்பர உடை, அல்லேலூயா, ரத்தாம்பர உடை, விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு அந்த ஆடையை தரித்துக் கொண்டு பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சிங்காரிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துடைய மணவாட்டி, அல்லேலூயா, மணவாட்டியின் அலங்காரம் அவருடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பதா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய அலங்காரம், ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய அலங்காரம், கிறிஸ்துடைய மணவாட்டியின் அலங்காரம் அவருடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய அலங்காரம், என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுடைய அலங்காரம் தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். ஆனால் அந்த கிறிஸ்துடைய மணவாட்டியின் அந்தி கிறிஸ்துடைய மணவாட்டியின் அலங்கரிப்போ அவளது ஒழுக்கக்கேட்டை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துக்குண்டான மணவாட்டி அவருடைய அலங்காரம் ஒழுக்கக்கேட்டை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையுடைய அலங்காரம் தெய்வீகத்தை வெளிப்படுத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்தி கிறிஸ்துவுக்குண்டான அலங்காரம் ஒழுக்கேட்டை வெளிப்படுத்தும். கிறிஸ்துவ பிள்ளையுடைய அலங்காரம் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு புறம்பான இயற்கையான அலங்காரமே அன்றி வேறு ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சபையில இருக்கிற கிறிஸ்துவின் மணவாட்டியுடைய புறம்பாக இயற்கையான அலங்காரம் தான், அவளுக்கு வேற எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சபையிலே, அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய முகத்திலே ஒரு அலங்காரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அலங்காரத்தை வைத்திருக்கிறார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த அலங்காரத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு புறம்பாக இயற்கையான ஒரு அலங்காரம் அன்றி வேற ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இயற்கையாய் ஒரு அலங்காரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இயற்கையான ஒரு அலங்காரத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அந்தி கிறிஸ்துவோட மணவாட்டிக்கோ,
அல்லேலூயா. என்னென்ன அலங்காரம்? பொன், ரத்தினங்கள், முத்துக்கள். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, போன்றவையும் மினுக்கான வஸ்திரங்களுமே அவருக்கு அலங்காரமாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். மினுக்கான வஸ்திரம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளில் நான் அவளுக்கு அலங்கரிக்கப்படுகிறான். அந்தி கிறிஸ்துவுக்குண்டான அலங்காரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே ஒரு அலங்காரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால்தான் பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-5 வரை நீங்கள் வாசிக்கும் போது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராங்க. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே ஒரு அலங்காரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயற்கையாகவே ஒரு அலங்காரத்தை வைத்திருக்கிறார். ஆகையால நாம் ஒன்றும் அழகுபடுத்த அலங்கரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால்தான் பேதுரு இந்த வசனத்தில் எழுதுகிறார், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தா. சாந்தா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாந்தம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அலங்காரம், எப்படிப்பட்ட அலங்காரம், இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்துக்குரிய பிள்ளைகளாய் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. புறம்பான அலங்கரிப்பு ஒரு கட்டிட பிள்ளைகளுக்குள்ள அலங்காரமா இருக்கக்கூடாது. புறம்பான அலங்கரிப்பு. இந்த மனைவி வேலை செய்யறத டெப்டி இப்போ இன்னொருத்தர் போயிட்டு இப்போ இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் சொல்றாங்க, பெரிய சிம்பிளா சாதாரண ட்ரெஸ் போட்டு வராங்க கார் ஓட்டி. அவங்க ஒரு ஏஜி சர்ச் பிலீவர் ஐரின் டெப்டி. அவங்க தான் என்கிட்ட சொல்ற, எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எப்படி வராங்க, சிம்பிளான ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு, சிம்பிளா நகை இல்லாம சாதாரணமா வந்து உட்கார்ந்து அழகா வேலை செய்து அழகா போறாங்க. ஆனா அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும் அவங்களை கேட்டா தெரியும். அல்லேலூயா. எவ்வளோமா சம்பளம்? 2 lakhs. ஏன்னா சம்பளம் இதெல்லாம் பார்க்குறவங்க அவங்க தான் தெரியும். 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க எப்படி வராங்க? சிம்பிளா வராங்க. 70,000 ரூபாய் சம்பளம் வாங்க எப்படி போறோம்? அவன் காரணம் என்ன? இந்த வேதம், இந்த சத்தியம். கூட ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் போடுவேன். அதில் ஒன்றும் மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று. இன் பண்ணாம ட்ரெஸ் இல்லை. கண்ணாடி கூலிங் கிளாஸ் இல்லை. அல்லேலூயா. ஐபேட் எல்லாம் விதவிதமான ட்ரெஸ் தான். ஏன்? மற்றவங்க கவரணும். அப்போ இப்ப அப்படி இல்லை, மற்றவங்க ஒதுக்கணும். அல்லேலூயா. ஒரு கத்திரங்களுடைய வாழ்க்கையில புறம்பான அலங்கரிப்புக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அல்லது இன் பண்ணதை விட்ட இன் பண்ணவே மாட்டேன். அல்லேலூயா. அப்பெல்லாம் இப்படிதான் ஃபிட்டிங் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் இருக்கணும். எத்தனை முறை கண்ணாடி பார்ப்பேன், போயிட்டு வந்து பார்ப்பேன். விதவிதமான ஷூ, விதவிதமான பெல்ட் எல்லாம் போட்டு சுத்தனவன் தான். அல்லேலூயா. ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பவுடர் முதற்கொண்டு வாட்சி கூட கட்டுறது கிடையாது. எதுக்குமே இடமில்லை. புறம்பான அலங்கரிப்புக்கு இடப்பட எது மாத்துதுன்னா இதுதான் நம்ம மாற்று. அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தியம் தான் உன்னை என்னை மாற்றும்.
கருமையான கட்டுரை பிள்ளைகளை, இது உனக்குள்ள வருமானால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வெளியே போயிடும். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், என கருமையான தேவ பிள்ளைகளே, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இது அழியவே அழியாது. இது அழியவே அழியாது. ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவ பார்வையில் ஏறப்பட்டது. அல்லேலூயா. அது தேவனுடைய பார்வையில் இப்படிப்பட்ட பூர்வத்திலே தேவனுக்கு நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார். ஒரு புருஷன் இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு புருஷனுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, இதை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. யாருக்கு நம்ம அலங்கரிக்கிறோம்? புருஷனுக்கு தான். நம்ம அழகு, நம்முடைய அலங்காரம் அவருக்கு தான் பிடிக்கணும். அவருக்கு ஒரு ட்ரெஸ் பிடிக்கல, ஒரு பிளவுஸ் போட்டு போடக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா உடனே கீழ்ப்படிந்து ஏற்றுக்கணும். ஆமென். அதான வேதம் சொல்லுது. ஆனால் சொல்றேன், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளோ தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அவருக்கு ஏற்றபடி கர்த்தருக்கு மகிமையாக அலங்கரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு அலங்கரித்தார்கள். கருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு எப்படி ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, இங்க ஒரு ஓட்டை, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்திரீகளுக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை விதம். ஒரு மேரேஜுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கணும்னா 3000, 4000, 5000, 50 ரூபாய்க்கு தைச்சு போட்டவங்க கல்யாணம் பண்ணிட்டு அழகா வாழலாம். என்னன்னு கேட்டா நிறைய ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் பிளவுஸ் தைக்கிறதுக்கு 5000, 10,000. பிள்ளைகள் எதை செய்தால் கர்த்தருக்கு மகிமையா செய்யுங்க. தயவு செய்து சொல். நம்ம எதை செய்தால் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிறது ஸ்திரீகள் பொன் ஆபரணங்கள், விலையுந்த வஸ்திரம், சிகை அலங்காரங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாத்தையும் தவிர்க்கணும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை அங்க நாம் பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து பார்க்கிறோம். அவன் விலை உயர்ந்த வஸ்திரம் தரித்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் பாதாளத்தை நரக அக்கினி சென்றடைந்த பின்பு அல்லேலூயா அவனுடைய நிலைமைக்குரிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவன் அதற்குண்டான காரணமாய் அவன் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் தரித்திருந்த வஸ்திரத்தை குறித்து 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் பெற்ற வஸ்திரமும் தரித்துக் கொண்டு அனுதினம் எப்படி வாழ்ந்தான்? சம்பூரணமாய் வாழ்ந்தான். பெற்ற வஸ்திரம், ரத்தாம்பர வஸ்திரம், விலை உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு சம்பூர்ணமா வாழ்ந்தான். மகிழ்ச்சியா வாழ்ந்தான். சந்தோஷமா வாழ்ந்தான். அல்லேலூயா. அவன் யாரு? ஐஸ்வர்யமான், பணக்காரன். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் இப்படியெல்லாம் அவன் வாழ்ந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் மரித்தான். ரத்தாம்பர உடை உடுத்தி விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வாழ்ந்த அவருடைய நிலைமை எங்கன்னா
நரகம். அல்லேலூயா. ஒரு நிலைமை என்ன? நரகம். வாழ்ந்துட்டு இருந்தான், விலை உயர்ந்த வஸ்திரம், ஐஸ்வர்யவான், பணக்காரன், சுகபோகமாய் வாழ்ந்தான். ஆனால் அவன் மரித்த பிறகு எங்க போனான்னா நரகத்துல போய் வேதனை அடைகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நீ வஸ்திரம் தரித்திருக்கும் விதமானது நித்தியமான அழிவுக்கும் வேதனைக்கும் உன்னை இழுத்து சென்று விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் விரும்பாத எந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்யக்கூடாது. நம்ம இந்த ஐஸ்வர்யவான் ரத்தாம்பர உடையை உடுத்தி பேர பெற்ற வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நல்ல சம்பூர்ணமாய் வாழ்ந்த ஒரு நிலைமை எங்கன்னா நரகம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அருவருக்க, கர்த்தர் விரும்பாத எந்த காரியத்திற்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னார், இந்த காலவெளியில நம்ம ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்டு மாறணும். அல்லேலூயா. வஸ்திரத்துக்கும் விதவிதமான நித்தியமான அழிவுக்கும் வேதனைக்கும் உன்னை இழுத்து செல்லக்கூடிய எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வஸ்திரத்தை குறித்து அவன் தேவனும் ஊழியரும் சாட்சி கொடுக்கும். அவன் நீ உடுத்துகிற வஸ்திரத்தை குறித்து தேவனும் உங்களை நடத்துகிற ஊழியக்காரனும் சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நம்முடைய வஸ்திரம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பக்தி என்று சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகினால்தான் பவுல் எழுதுகிறார், நீ புசித்தாலும் நீ குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய். ஆமென். அல்லேலூயா. நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள். நாம் தேவ மகிமைக்கென்று செய்வோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பண்ணிடுவோமா? ஆண்டவருக்கு இயேசுவே, என் தெய்வமே, நான் எதை செய்தாலும் உமக்கு மகிமையானதை நான் செய்யணும். உமக்கு மகிமையானதை நான் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் எதை செய்தாலும் உமக்கு மகிமையானதை நான் செய்யணும். நான் எந்த உடையை உடுத்தினாலும் அதில் உம்மை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எந்த ஆபரணத்துக்குரிய காரியங்களை உடுத்தினார் அதுல உம்மை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இயேசுவினுடைய ஆவி எனக்குள்ள வரக்கூடாது. இயேசுவினுடைய ஆவி எனக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஆண்டவரே தன்னை உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் அழகுபடுத்துகிற எந்த காரியம் எனக்குள்ள வரக்கூடாது. எனக்குள்ள வரக்கூடாது. எனக்குள்ள வரக்கூடாது. அவள் தன்னுடைய கண்களுக்கு மையிட்டு கொண்டதையும் தன்னுடைய சிறைக்குண்டான அலங்காரத்தை செய்தது நிமித்தம் வர்ணங்களினாலே தன்னை பூசி அழகுபடுத்தி கொண்டது அவளுக்கு எந்த ஆபத்து கொண்டு போய் நேர்ந்தது என்பதை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். சபையில் உனக்கும் எனக்கும் நமக்கும் இயற்கையாகவே தேவன் ஒரு அழகை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு இயற்கையாகவே அழகு வைத்திருக்கிறார். இந்த அழகு நமக்கு போதும். இந்த அழகு நமக்கு போதும். எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. புறம்பான எந்த அலங்கரிப்புக்கும் இடம் கொடுக்காதீங்க.
புறமான எந்த அழகுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரு மனவாட்டியாய் மாறணும். இயேசுவின் வருகை காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன் தளத்தில, பொன் வீதியில நீங்கள் நடக்க வேண்டுமானால் இந்த உலகத்துக்குரிய பொன்னான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருக்குண்டான காரியங்களிலே வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அர்ப்பணித்து 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 நான் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து சொல்லுவோம். அர்ப்பணித்து 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கண்ணு தவறும் இல்லாமல் பார்த்து கொள்ளும் ஐயா. என் உள்ளம் உடலும் இல்லாமல் உமக்கு தந்தேனையா. ஒரு கண்ணு தவறும் இல்லாமல் பார்த்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்து இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தையை நினைத்து நான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தால் ஆண்டவர் உமக்கு மகிமைக்கென்றே நான் செய்தேன். நான் எதை செய்தாலும் உம்மை மகிமைப்படுத்துகிறதுக்கென்றே நான் செய்தேன். இந்த பாக்கியத்துக்குள்ளே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறோம். கரங்களை உயர்த்தி நேரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் உமக்கு மகிமைக்கென்றே நான் செய்தேன். ஆண்டவரே, இந்த உலகத்தின் மகிமைக்கல்ல. ஆண்டவரே, நீ அருவருக்கிற, நீ புறக்கணிக்க, நீ ஒதுக்கி தந்துகிற என் ஜீவனையே போகத்தக்க அளவிற்கு இசபெலுடைய வாழ்க்கை போல நான் காணப்படாதபடி
உமக்கு மகிமைக்கென்றே நாம் ஒவ்வொன்றையும் செய்வேன். இந்த பாக்கியத்துக்குள்ளே ஆண்டவரே நீ நடத்தும் என்று சொன்னீங்க. கரங்களை உயர்த்தி விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டு அதன்படி வாழ்வதற்கும் நடப்பதற்கும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த திருவந்தருடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்பட தேவன் விரும்புகிற மனவாட்டியாக, தேவன் விரும்புகிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழ கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை தந்ததற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை பரிசுத்த ஆராதனையிலே நீர் எங்களை இந்த சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவரை நீர் மகிமைப்படும்படி வாழும் எங்களுக்கு இந்த காலவெளியிலே நீர் கற்றுத் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களிலே மகிமைப்பட, எல்லா காரியத்திலும் மகிமைப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கு எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாரும் பரவாது. ஆமென் ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ நேற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் உங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் தங்கி இருப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. God bless you.